வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுனாமி சேனல். அனைவருக்கும் ஏக இறைவனின் அன்பும் அமைதியும் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. அனைத்து நல் உறவுகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் இனிய மாலை வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம அந்த குட்டி தத்தி டுபாகுவது துண்டுச்சீட்டு, அது பேர் என்ன, உதயநிதி உதவாத நிதி. இந்த உதவாத நிதியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கண்டென்ட்டு பேச போகிறோம். இது இந்த சனாதனம் சொல்லுது. இது சனாதனத்தை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேங்குது. சனாதானம் ஏன் சொல்ல மாட்டேங்குதுன்றனா, இது ஒரு ஜந்து மனுஷனாக இருந்தால் பேசலாம், அவதுன்னு சொல்லலாம். இது ஜந்து. நான் ஒன்று கேட்குறேன், இவன் பால் டயல் குடிச்சிட்டு கல்யாணம் முடிக்கிற வயசில் பிள்ளைய வச்சுக்கிட்டு பால் டயல் நடிகைக்காக பால் டயல் குடிச்சிட்டு கடையாக கிடந்தான். இவங்க பெரியப்பா பையன், அதாவது அழகிரியோட பையன், ஸ்டாலினோட அண்ணன் பையன், போதை மருந்துனால கோமா ஸ்டேஜில் கிடக்குதாப்புல, இன்னமும் கிடக்குதாப்புல. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்களா? இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்துடுச்சு, அதையும் உட்காந்து குறை சொல்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? 34%, 35% தான் போட்டிருக்காங்க. மீதி போடாதவங்க எத்தனை தெரியுமா? ஏன்டா டே கூமுட்டை, உங்களுக்கு அது கூட போடலடா. புதுசாக நேற்று கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் அவர் நடிகதை நான் அதை போய் ஏளனமாக சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் வீட்டு விஷயத்தெல்லாம் சொந்த விஷயத்தெல்லாம் எடுத்தீங்க. அண்ணாமலைஜி கூட என்ன சொன்னார், சொந்த விஷயத்தை பற்றிலாம் பேசக்கூடாது, அது அவங்களுடைய சொந்த விஷயம், இது அவங்களும் அவங்க மனைவியும் கோர்ட்டாவது எடுக்க வேண்டிய முடிவுன்னு எவ்வளோ டீசெண்டாக ஒதுங்கினார். எல்லாருமே அதே தான், அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை போய் தூண்டி விட்டீங்க. அந்த விசிலை எடுத்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் கூட விசில் ஊதக்கூடாது. நீங்கள் இப்போ ஜெயிச்சு வந்துட்டாதா, இப்போ எங்கே போய் முடிக்குவீங்க? இப்போ அடுத்து உடனே சனாதானம், அது கூட சனாதனம்னு சொல்லதில்லை. நீ தமிழ்நாட்டை விட்டு எங்கன்னா நீ போயிட முடியுமாடி? நீ தமிழ்நாட்டை விட்டு எங்கன்னா போயிட முடியுமா? நீ ஆம்பளையாக இருந்தால் போ, ஒரு அப்பனுக்கே பிறந்தவனா இருந்தா, நீ ஆம்பளையாக இருந்தா தனியாக போ. நீ எப்படி இனிமேல் தனியாக தான் இருக்க போத, அதுவே விஷயம். ஏன்னா நீ முன்னாடியாவது துணை முதல்வர்னு அப்பனுக்கு பிறந்தன்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனில் நீ இருந்த, இப்போ அதுவும் கிடையாது. ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக எப்பாப்பாது சனாதானத்தை ஒழிக்கணும், சனாதானத்தை. முதல்ல நீ 10th எங்கே படித்த, +2 எங்கே படித்த? உன்னோட மார்க் ஷீட்டை நீ அப்ளை பண்ண முடியுமா? ஆன்லைனில் அப்டேட் பண்ண முடியுமா? அண்ணாமலைஜி ஏற்கனவே ஒன்று என்ன சொன்னார், நீ ஒழுங்காக பியூராக எக்ஸாம் வச்சா உன்னால் ஒரு வாட்ச்மேனாக கூட ஆக முடியாதுன்னு சொன்னார். வாட்ச்மேன் அவர்களெல்லாம் நாங்கள் கேவலப்படுத்தலை, பார்த்துங்க. வாட்ச்மேன் அவர்களெல்லாம் நாங்கள் கேவலப்படுத்தலை. அதுவும் ஒரு வேலை தான், ஒரு தொழில் தான், அவங்களுடைய கடமை தான். ஆனால் அதுக்கு கூட நீ லாய்க்கு கிடையாது. நீ குடவனை பார்த்துக்கிறது கூட லாய்க்கு இல்லாத ஒரு ஆள், ஒரு கேட்டு கீப்பர் தான் நிற்க கூட லாய்க்கு இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லி தான் அண்ணாமலைஜி சொன்னார். உன்னெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா, நடுவில் கொஞ்சம் அண்ணாமலைஜி கொஞ்சம் இல்லை, இந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி இல்லாமல் போயிட்டதுனால உனக்கு துளு விட்டு போச்சு. நீ எந்த இடத்துல டிகிரி முடித்த, எக்ஸாம் வச்சா பாஸ் ஆகிடுவியா? அண்ணாமலைஜி கேட்கக்கூடிய நீ 300 கேள்வி கேளு அண்ணாமலைஜியை, அவனுக்கு பதில் சொல்லுவார். ஏன் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அவங்கள 300 கேள்வி கேட்டால் கூட 300 கேள்விக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு இளவட்ட பசங்களாக இருந்தாலும் டான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கேட்குற 3 கேள்வி உன்னால் பதில் சொல்ல முடியாது. பார்க்குறியா? நீ சனாதனத்தை பற்றி பேசுகிற, இந்துக்களுடைய மனநிலைமையை ஏன் இப்படி பாடாப்படுத்துற? ஏன் கோயிலில் போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணுறீங்க? இந்த PK சாகர் பாபு அசிங்கமாக திட்டுறான். உங்களெல்லாம் என்ன பண்ணுறது? லேடிஸ் செருப்பு, ஜென்ஸ் செருப்பில் அடித்தா அது உனக்கு சரியாக வராது. அதான் லேடிஸ் செருப்பு. உன்னெல்லாம் நீ சத்தியமாக சொல்கிறோம், கையில் நீ கிடச்சின்னா நீ தமிழ்நாட்டில் கூட எங்கே மாட்டினாலும் உனக்கு செருப்படி தான். ஆனால் நீ வேற எங்கேனா ஸ்டேட்டுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கங்கடாது. நீ மட்டும் வேற எங்கன்னா ஸ்டேட்டுக்கு போயிட்டீன்னா உன்னை கொன்று கைமா போட்டுருவாங்க. உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா கைமா போட்டு விடுவார்கள். உதயநிதி பால்டாயல் பாபு உதவாத நிதி. நீ எதுக்குமே உதவாதவன்னா உனக்கு உதவாத நிதின்னு பேர் வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டியா? முடிஞ்சிச்சு. இனி நீ சனாதனத்தை பற்றி பேசக்கூடாது. இஸ்லாமியர்களை பற்றி பேசலல்ல, கிறிஸ்தவ பெருமக்களை பற்றி பேசலல்ல, அவங்களுடைய வழிபாட்டை பற்றி பேசலல்ல. ஏன் இந்து மக்களுடைய சகோதரிகளை எப்பப்பாவது புண்படுத்திக்கிட்டே இருக்க? அவங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? நீ திங்கிற சோத்தில் மண்ணாளி போட்டாங்களா? இல்லை உன் பொன்னாடி கைப்பிடிச்சி இழுத்தாங்களா? என்னடா நீங்களாம்? நீ என்ன கதிக்கு போப்பதை பார்த்துக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நீங்களே பாருங்கள். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான், கடவுள் ஒருத்தன் இருக்கான், விட மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும்.